எதிரிகளின் படைவான உன்னை அள்ளி பொழியுது எங்களும் காட்டிய கிளி ஓதுவது காது என்று மான்கிளியும் மரம் கொத்தியும் கூடு திரும்ப கடையில்லை நாங்க மட்டும் உலகத்திலே நாடு திரும்ப முடியலை. இது காசியானந்தன் அவர்கள் என்கிட்ட நடனமானதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாட்டை எனக்கு நீங்க வெட்டமைத்து தரணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டார். ஏன்னா ஈழத்தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது பரதநாட்டியம் நிறைய கத்துப்பாங்க. அதுக்கு ஆடுறதுக்கு தகுந்த மாதிரி இந்த பாட்டை வெட்டமைச்சு தரணும் கேட்டதுனால சகான ராகத்துல இந்த பாடலை நான் வெட்டமைச்சு கொடுத்தேன். மாங்கிளியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்லை நாங்க மட்டும் உலகத்திலே நாடு திரும்ப முடியலே. மாங்கிளியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்லை மாங்கிளியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்லை நாங்க மட்டும் உலகத்திலே நாடு திரும்ப முடியலே. எதிரிகளின் படைவானில் உன்னை அள்ளி புரியுது எதிரிகளின் படைவானில் உன்னை அள்ளி புரியுது எங்களும் இப்பவீனம் சுடுகாடாகிறது. எதிரிகளின் படைவானில் உன்னை அள்ளி புரியுது எங்களும் இப்பவீனம் சுடுகாடாகிறது. தாயகர பிள்ளைகளின் நெஞ்சுகளை கிழிக்கிறார் தாயாரும் முன்னேறிடம் பிஞ்சுகளை அழிக்கிறார். மாங்கிளியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்லை நாங்க மட்டும் உலகத்திலே நாடு திரும்ப முடியலே. பெத்தவங்க ஊருல ஏங்குறாங்க பாசத்தில எத்தனை நாள் காத்திருப்போம் அடுத்தவனின் தேசத்திலே. பெத்தவங்க ஊருல ஏங்குறாங்க பாசத்தில எத்தனை நாள் காத்திருப்போம் அடுத்தவனின் தேசத்திலே. முடியவில்லை உறங்கவும் முடியவில்லை எண்ணவும் முடியவில்லை இன்னும் தான் விடியவில்லை. மாங்கிளியும் மரங்கொத்தியும் கூடு திரும்ப தடையில்லை நாங்க மட்டும் உலகத்திலே நாடு திரும்ப முடியலே. கெட்டி புல்லு அடிச்சினாங்க விளையாடும் தெருவுல கட்டி வச்சு வதைக்கிறானோ யார் மனசும் போகல. கெட்டி புல்லு அடிச்சினாங்க விளையாடும் தெருவுல கட்டி வச்சு வதைக்கிறானோ யார் மனசும் போகல. கடிதம் படிக்கையிலே விம்மி நெஞ்சம்
ஊர்கடிதம் படிக்கல விம்மி நெஞ்சம் வெடிக்குது பாசம் வைத்த தாய் மண்ணை பார்க்க மனம் துடிக்குது மாங்கிழியும் மரம் கொத்தியும் கூடு திரும்ப தடையில்லை நாங்க மட்டும் உலகத்திலே நாடு திரும்ப முடியலே. நன்றி. அழகான ஒரு வரிகள் கொண்ட ஒரு பாடல். நாங்க மட்டும் இந்த உலகத்திலே நாடு திரும்ப முடியல. இந்த ஒரு வரிகளை இந்த மாதத்துல கேட்டது எங்களுக்கு ஒரு உண்மைக்குமே மீண்டும் மீண்டுமாக அந்த ஒரு நினைவு. இசையும் தாளமும் எமை விட்டு பிரியா, இசை என்றும் எமை விட்டு பிரியா, இசை பிரியாதிருப்போம் பிரியா. நிச்சயமாக, அதாவது இன்னைக்கு நான் பட்ட வழிகளை இசையின் மூலமாகத்தான் உலகளாவிய ரீதியில எல்லாரும் அறியிற மாதிரிக்கு நாங்கள் உலக சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். அந்த மாதிரி இந்த ஒரு மாதத்துல நீங்க இந்த வரிகள்ல இந்த பாடலை இந்த மேடையில தந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா நன்றி. இந்த பாடலை இந்த தருணத்துல பகிர்ந்து கொண்டதுக்காக. இன்னும் ஒரு பாடல் இருக்கு, உங்களுடைய குரலை கேட்கணும் மட்டும் நாங்கள் ஆசைப்படுறோம். சரி, அதுக்கு முன்னும் ஐயா உங்களுக்குரிய ஒரு கௌரவம் இந்த அரங்கில வச்சு மீண்டும் ஒரு முறை வழங்கப்பட இருக்கு. கௌரவம்ன்றது பாருங்க, இவ்வளவு பேர் அமர்ந்து வீட்டுக்கு போகாம இந்த பாட்டை கேட்கிறாங்க அப்படின்னா அதுதாங்க பெரிய கௌரவம். வாங்க அண்ணா வாங்க. இவருக்குரிய இந்த கௌரவத்தை அண்ணா வந்து இல்ல இருங்க, வரும்போதே கனடா வாசனை அடிக்குது. இல்ல, நான் இந்த பாட்டோட சம்பந்தப்பட்டு இருக்கிறதாலதான் மனம் உருகி உங்களை பார்க்கறது வந்துக்கிறேன். ஒருக்க அவங்கள கட்டிப்பிடிக்க ஆசைப்படுறேன். நன்றி. நான் வாங்க. மன உணர்வோட கட்டிப்பிடிக்கிறேன். இந்த உணர்வு ஐயா பாடின அதே உணர்வு எங்களை மாதிரி புலம்பெயர்ந்திருக்கிற ஒவ்வொரு ஈழத்தமிழருக்கும் இருக்கு. அவர் பாடல என்ன அறியாமலே ஒருவித மன தளர்வு ஏற்பட்டது. அதால தன்னிச்சையாவே ஒரு பொன்னாடைய தூக்கிட்டு ஓடி வந்திருக்கிறேன். சந்தோஷமா இந்த பாடலுக்காக நான் இந்த போர்க்க ஆசைப்படுறேன். நன்றி. ஆரஞ்சு மாப்பிளும் அறுசுவை பழங்களும் அள்ளி கொடுத்தாலும் வெளிநாட்டில் அள்ளி கொடுத்தாலும் அன்னை தமிழீழ மண்ணில் விளைந்திட்ட தென்னை இளநீர் கீழாகுமா? நன்றி அண்ணா. அதோட இந்த கௌரவத்தை ஏற்றுக்கொண்ட குருசாமியாகவும் உங்களுடைய நன்றியை தெரியப்படுத்தி இந்த தருணத்துல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லணும். அண்ணா உயர்ச்சி அவர்கள் இந்த நிகழ்வுக்காக என்னோட பிரசாந்த் அண்ணா நண்பர், பாடசாலை கால நண்பர், லண்டன்ல இருந்து இந்த நிகழ்வுல கலந்து கொண்டதுக்காக லண்டன்ல இருந்து இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கார் என்னுடைய பிரசாந்த் அண்ணா. லண்டன்ல இருந்து வந்திருக்கேன். நான் கனடா. சரி, பாத்து எப்படி தெரியுது, அதனாலதான் வந்து அடிச்சேன். சமீபமா அடிச்சேன், அது சரியா தான் இருக்கு. இந்த நிகழ்வுக்காக வந்திருந்தேன். என்னுடைய உயர்ச்சி அண்ணா, நீங்க பேஸ்புக்ல பார்த்திருப்பீங்க, கேட்டிய கிளி இதுவும் ஒரு கதை என்று ஞாபகம் இருக்கா அண்ணா? உங்களோட குரல்ல சொல்ல மாட்டாருங்க. கேட்டிய கிளி உதவும் ஒரு கதை என்று. என்ன கதை என்று கொஞ்சம் விளக்கமா கதையும் கேட்பான்.